எனக்கும் உங்களுக்கும் திமுக மேல எதிர்ப்போ இல்ல இந்த ஆட்சி சரியில்லைன்னு இருக்கலாங்க. ஆனா நான் என்ன நினைப்பேன்னா, எல்லாரும் ஓட்டு தான் போட போறாங்க. எதிர்க்கட்சிகள் எல்லாம் 3ஆ நிக்குது, 4ஆ நிக்குது. திமுக தானே ஜெயிக்க போகுதுன்னு நான் நினைப்பேன். ஆமா. அப்ப என் ஓட்டும் நான் திமுகவுக்கும் போடலாம்னு நினைப்பேன். போடக்கூடாதுங்கிறத என்ன கன்வின்ஸ் பண்றது யாரோட வேலையா இருக்கணும்? எதிர்க்கட்சிகளுடைய வேலையா இருக்கும். அந்த எதிர்க்கட்சிகள் என்ன செய்யறாங்க? நீ சொல்ற மாதிரி ட்வீட் See, எனக்கு என்ன இங்க பிரச்சனைன்னா, இந்த விஷயத்த கொண்டு போனீங்கன்னா மீடியா மேல பிளேம போடுறது. ஊடகங்கள் எங்களை காமிக்கிறது இல்ல. ஏன் காமிக்கிறதுல எல்லாரும் தான் காமிக்கிறாங்க. நீங்க போடுற ட்வீட்டையே வந்து எல்லா பத்திரிகைகளும் நியூஸா போட தானே போடுறாங்க. அன்னைக்கு தினத்தந்தி உட்பட எல்லா பத்திரிகைகளுமே வந்து உங்களுடைய அந்த 4 வருட விஷயத்துக்கு பதிவு போட்டிருக்காங்களா இல்லையா? அப்ப மீடியா கவர் பண்ணலன்னு எப்படி சொல்லுவீங்க? உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யுங்கள். ஓகே. திமுக எப்படி எதிர்க்கட்சியாக இருந்தது? 2017 முதல் 2021 வரை ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வந்து மாஸ்டர் கிளாஸ், ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அவ்வளவுதான். அதுல வந்து எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை சொல்றதுக்கு. ஸ்டாலின் was the best opposition leader Tamil Nadu had in so many decades. இது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிறாரான்னு பார்ப்போம் சார். இல்லைங்க, அவங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இப்ப பிஜேபிக்கும் அந்த பொறுப்பு இருக்கு.